வெற்றிமாறன் சார், சிம்பு சார் அந்த படம் இணையிறது டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன சார் நடக்குது? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. தானு சார் நான் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, பட்ஜெட்ல தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது படம் கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப படைப்புக்கு போனோம்னா அவருக்கு பட்ஜெட் ஒன்று இருக்குல்ல. ஒரு ப்ரொடியூசருடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். நீங்க படம் போயிட்டே இருக்கட்டும், எவ்வளவு பட்ஜெட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு அவர் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் கிடையாது. ஓகே, அவர் ஒரு இண்டிவிஜுவலா 40-50 வருஷம் நிலைச்சு நின்றுட்டு இருக்காரு ஒரு தயாரிப்பாளரா. அவர் பட்ஜெட் கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணாதான் நான் தப்பிக்க முடியும், நான் வணிக ரீதியில் வெற்றி அடைய முடியும், அவருக்கு அந்த ஸ்ட்ராங்கான புரிதல் இருக்கு. அந்த புரிதலோட தான் அவர் கேட்கிறாரு, எனக்கு பட்ஜெட் கொடுத்துருப்பா, அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை எடுத்துரு, நான் டெஃபினட்டா இந்த படத்தை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. இந்த பட்ஜெட்ல தான் திருப்பி ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படைப்புமே அப்படிதான். ஸோ எனக்கு பல கதைகள் நம்ம கேட்டிருக்கோம், பல கதைகளை எடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு எங்கே போய் நிற்கணும்னா பட்ஜெட் தான் போய் நிற்கும். ஒரு சில டைரக்டர் சொல்லுவாங்க, சார் இந்த படைப்பை இந்த பட்ஜெட் கம்மியானால எடுக்க முடியாது சொல்லும்போது நான் சொல்லுவேன், விட்டுருங்க, நீங்கள் அந்த பட்ஜெட்டில் யார் எடுப்பாங்களோ அவங்க கூட போய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை வரல, இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தால் என்னால் சக்ஸஸ் ஆக முடியும் நம்பிக்கை வராத போது நான் என்ன பண்ணுவேன், வேணாங்க என்னை விட்டுருங்க. அது மாதிரி தான் சினிமா. சினிமா என்பது நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரல. சினிமா என்பது ஒரு வியாபாரம். நான் இந்த வியாபாரத்தில் நிலைச்சு நிற்கணும்னா நான் பட்ஜெட் கரெக்டாக போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை எடுத்து அந்த பட்ஜெட்டை வியாபாரமும் பண்ணி வந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும்.